என்னடா லைஃப்பில் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டுது, நான் ஒன்று நினைக்கிறேன் அது மாறி நடக்குது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி ஒரு மாதிரி என் டே போகுது, அடுத்த நாள் ஒரு மாதிரி என் டே போகுது, இந்த மாதிரி மாறிட்டே இருக்குன்னு கஷ்டப்படுறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன் ராஜேந்திரன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் இருக்கிற மாற்றத்தை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எம்ப்ரேசிங் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். அதாவது நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் டே காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரையும் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிறது எந்த விஷயமுமே அப்படி இருக்கிறது இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், நாமளே கோவப்படுறோம், நம்மளே டென்ஷன் ஆகிறோம், நம்மளை வருத்திக்கிறோம். ஸோ எப்பயுமே ஒரு விஷயம், நானும் இப்படி தான் இருந்தேன். ஒரு சேஞ்ச் நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னடா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு யோசிப்பேன். என்னடா நம்ம நல்லா அப்படியே கம்ஃபர்டபுளாக இருந்தோமே, இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு புக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, ஹூ மூட் மை சீஸ் அப்படின்ற புக்கு. ஸோ மாற்றத்துக்கு நாம் எப்படி தயாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் மாற்றம் நடக்கும்போது தான் நீங்கள் வளருவீங்க. ஏன்னா மாற்றத்திலேருந்து தான் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியாது. ஸோ மாற்றம் மட்டுமே மாறாதது. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எப்படி மாறுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப ஃபியராக இருக்கிறீங்க, எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ யூ change that. Today you take a decision to make that one thing to be helpful for you. அந்த மாற்றத்துக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.